என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் மணி அவர்களும், எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்களும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்திரிதாஸ் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆவடிக்குமார் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். சமீப காலமா ரொம்ப வேகமாக சில நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. திமுக தலைவர் கருணாநிதியையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோவையும் தன்னுடைய வீட்டு இல்ல திருமணத்திற்கு அழைக்கிறதுக்காக நேரில் போய் சந்திச்சிருக்காரு டாக்டர் ராமதாஸ். மதிமுக மாநாட்டில் ஜெயலலிதா தான் என்னுடைய முதல் எதிரின்னு வைகோ பிரகடனம் செய்யறாரு. லட்சியங்களை காக்க எந்த நண்பனையும் ஆதரிக்க தயார் அப்படின்னு சொல்லி அதுல அவர் பேசுறாரு. ஜனநாயகத்தை காக்க அனைவரும் ஒன்று சேர வேண்டும்னு திமுக தலைவர் பேசுறாரு. விஜயகாந்தும் தமிழிசை சவுந்தரராஜனும் இதே மாதிரி எல்லாரும் ஓரணியில நின்று ஜனநாயகத்தை காக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் தனித்தனியாக நடக்குதா, இல்ல இது எல்லாவற்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்குதா, தமிழ்நாட்டில் விரைவில் ஒரு புதிய அணி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இயல்பாக எழுது. அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களாங்கிறத முதல்ல தெரிஞ்சுட்டு அதன் பிறகு நம்ம உரையாடலை தொடரலாம். குமார், நீங்களே ஆரம்பிக்கிறீங்களா? அதாவது இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதை தெளிவாக சொன்னாங்க. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு அதற்கு நிகரான இணையான கட்சி தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொன்னாங்க. அதுதான் இந்த நிகழ்வுகள்லாம் காட்டிட்டு இருக்கு. அதனால அவங்க இல்லாதனால அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிர்க்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்திரிதாஸ், அதாவது மாநாட்டிலே வைகோ அவர்கள் பேசிய பேச்சை ஃபுல் கான்டெக்ட்ல தான் பார்க்கணுமே தவிர இட்ஸ் எக்ஸ்டம்போர்ட் ஸ்பீச். அதை எடிட் செய்து பார்த்தால் அர்த்தங்கள் வேறு வேறாக மாறிவிடும். அவர் பேசிய பேச்சு, நான் அந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர், அவர் பேசிய பேச்சு நல்லது என்று சொன்னால் ஆதரிப்போம், கெட்டது என்று சொன்னால் எதிர்ப்போம். We will oppose any friend, we will support any friend, we will face any battle, we will bear any hardship for the safety and security of democracy. இதுதான் அவர்கள் பேசினார்கள். நல்லது என்று சொன்னால் கண்டிப்பாக நிச்சயமாக நாங்கள் we will support என்கின்ற அந்த அர்த்தத்தில் சொன்னார். ஆளுங்கட்சியை விமர்சித்து பேசிய காரணத்தாலே இப்படி சொல்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே இதை பார்க்க கூடாது. எங்களுடைய பேச்சு தெளிவாக பேச்சு, இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ், அந்த அடிப்படையிலே தான் தலைவர் வைகோ அவர்கள் அந்த மாநாட்டிலே பேசினார்கள். இதற்கு முன்னால பேசிய மாதிரி இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் பேசினாரா, அல்ல அந்த மாநாட்டில் அவர் பேசினதுக்கு வேறு பொருள்கள் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத விரிவாக பின்னாடி பேசலாம். அந்திரிதாஸ், மனுஷ், நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்குங்கிறத பத்தி பேசாம 1.5 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுதுங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம பேசுறோம். நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத அடிப்படையாக வச்சுட்டு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடியே உங்க கட்சிகள் எல்லாம் செயல்படுதுன்னு சொல்ல முடியாது. நிச்சயமா இல்ல. ஏதாவது நம்ம எப்படி இஷ்யூஸ் ப்ரொஜெக்ட் பண்றோங்கிறது நம்ம இதுல இருந்து ரொம்ப நல்லா தெரியும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி விரிவாக பேசுறதுக்கு புதிய தலைமுறை நாளை காலையில இருந்து விரிவான ஏற்பாடுகள் செய்திருக்குது. நீங்க அதை பற்றி கவலையே பட வேணாம். அதனால பாத்தீங்கன்னா இது முழுக்க பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு கடுமையான ஸ்டேட்மெண்ட்டை வைகோ இதற்கு முன்னாடி அவர் பேசியிருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே போல ராமதாஸ் அவர்கள் இவ்வளவு இணக்கமான ஒரு மனநிலையில் இப்ப கலைஞரை பற்றி ஒரு பேசி என்பது நீண்ட காலமாக ஆகிறது. ஆனால் இதெல்லாம் அரசியல் முடிவுகள் அல்ல. ஏதோ ஒரு இடத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு இறுக்கமான சூழலில் ஒவ்வொருவருமே அவருடைய கூட்டணி சார்ந்து ஒரு மன நெருக்கடி சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் புதிய கதவுகளை திறப்பதற்கான ஒரு விஷயமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். மணி, கண்டிப்பா உங்களுக்கு இப்ப 2014 இருந்த அந்த கூட்டணிகள் கூட்டணியே இல்லை, ஆல்மோஸ்ட் பிரிஞ்சிருந்தது. அந்த நிகழ்வு 2016 இருக்காது, நிச்சயமா இருக்காது. பட் இப்போ பேசுறதுன்றது ரொம்ப டூ ஏர்லி, இட்ஸ் ரொம்ப ஏர்லி அது. ஆனால் அதே சமயத்தில் இவர் டாக்டர் ராமதாஸ் போய் கலைஞரையும் பார்த்துருக்கிறதும் வைகோவோட பேச்சும் நிச்சயமா ஒரு ஷன்னிங் இருக்குன்றதை தான் காட்டுது. நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் இதை பார்க்க வேண்டும். அதை மேரேஜ் இன்விடேஷன் டிப்ளமசி அப்படின்னு புதுசா சொல்லலாமா? நிச்சயமா சொல்ல முடியாது, டெஃபினட்டா சொல்ல முடியாது. கண்டிப்பாக அதை மேரேஜ் டிப்ளமசி என்று சொல்லுவது முழுவதும் தவறான கருத்து. அதை தாண்டியும் இருக்கிறது. அதுபோல நீங்க சொன்ன மாதிரி எந்த கட்டத்திலையும் வைகோ அவர்கள் அந்த கூட்டத்தில் ஜெயலலிதா தான் என்னுடைய பொது எதிரி என்று பேசவில்லை, இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் தான் பேசினார். சரி, நான் திரும்ப வரேன். இதே மாதிரி
ஒரு தேர்தலுக்கு முன்னால ஒரு இல்ல திருமண அழைப்புதலை கொடுக்க போயிட்டு தொகுதி உடன்பாடை முடிச்சிட்டு வந்த கடந்த காலமும் ஒன்று இருக்கா இல்லையா? இருக்கு. அதாவது இப்ப நம்ம வந்து கடந்த கால நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, இப்ப நான் பார்க்கிற வரை கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகளாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சன்னிங் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா வந்து இது போன்ற ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கு போய் நம்ம இன்விடேஷன்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரியான ஒரு இது அதில் தான் அந்த அச்சாரம் வந்து போடப்படும் உங்களுக்கு வந்து. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான அரசியல் சூழலில் வந்து ராமதாஸ் அவர்கள் போய் வந்து கலைஞரை சந்தித்தது வந்து நிச்சயமாக வந்து அதுவும் கடந்த சில மாதங்களாக, இன்னும் சொல்ல போனால் 1-2 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து ராமதாஸ் பேசிய பேச்சுக்களும் அவருடைய நடவடிக்கையும் வந்து வெறுமனே இதை வந்து திருமண அழைப்புதழுக்காக அவர் கலைஞரை சந்தித்திருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக அதுமாதிரி வைகோவுடைய பேச்சையுமே வந்து அவர் மதிமுக நண்பர் சொன்னார் வந்து அவர் ஓப்பனா ஜெயலலிதாவை சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னா கூட வந்து வைகோவோட ஸ்டாண்ட்ல வந்து ஒரு வெளியிலேருந்து பார்க்கும் பொழுதே வந்து நமக்கு ஒரு விசிபிள் தேர் இஸ் அ ஷிஃப்ட் இன் பொசிஷன், அது கிளியரா தெரியறது நமக்கு. ஆகவே இதை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆரம்பிச்சு முன்னோக்கி போகும். எனக்கு என்னமோ இது கண்டிப்பா வந்து இந்த திசையில் தான் இது பயணிக்கும் என்று தோன்றுகிறது. இல்ல இது அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனநாயக முன்னணி கூட்டணி அமைச்சாங்க. அந்த கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் இடம்பெற்றிருந்தாங்க. இப்போ அந்த கூட்டணியிலிருந்து இவங்க வெளியேறதுக்குரிய முயற்சி செய்யறாங்கன்றதா இது காட்டுது. அதாவது இன்னைக்கு அந்த கூட்டணி ஒரு சில நேரத்தில் இருக்கா இல்லையான்ற சந்தேகம் மக்களிடத்திலையும் அரசியல் மட்டத்திலையும் உருவானது. ஆனால் இந்த உள்ளாட்சி தேர்தலில் அவங்க வந்து சந்திச்ச பிறகு அது கூட்டணி தொடர்றதா சொன்னாங்க. ஆனாலும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்குது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை விமர்சிக்கிறாங்க. இந்த நிலையில் அவங்க கூட்டணி தொடர்றதாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் அடுத்த தளத்துக்கு வந்து மாறுறதுக்குரிய ஆயத்த பணிகளில் ஈடுபட்டிருக்காங்கன்றதான் இது காட்டுது. ராஜபக்சேவை அழைத்த பொழுது கருத்தரங்கத்திலே கலந்து கொள்ளக்கூடாது என்று சொன்ன பொழுது ஆசிய அரசியல்வாதி கடந்த மாநாட்டிலே கலந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னது. சேஷாத்ரிச்சாரி சிங்கப்பூரிலே போய் வெளிநாட்டு கொள்கையை மேற்கு வங்கத்தையும் தமிழ்நாட்டையும் கேட்டு செய்ய முடியாது என்று சொன்னது என்பது எல்லாவற்றையுமே நாங்கள் இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் என்ற அடிப்படையில் கூட்டணியில் இருந்தாலும் கூட எங்களுடைய கொள்கைக்கு ஒவ்வாத கருத்துக்களை உடனடியாக எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம். ஆக அந்த அடிப்படையிலே தான் பார்க்க வேண்டும் தவிர இன்னும் வந்து நாங்க கூட்டணி ஆதரவு கேட்டாங்க, நாங்க கொடுத்தோம், அவ்வளவுதான். இருந்தாலும் கூட இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் அடிப்படையிலே தான் இந்த அரசியல் இன்றைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அங்கு அன்னைக்கு செப்டம்பர் 15 பேசிய பேச்சு புதிய மாற்றத்திற்கான ஆரம்பம் அப்படிங்கிற உணர்வை கிட்டத்தட்ட அரங்கத்தில் இருக்கக்கூடிய 3 விருந்தினர்களும் வெளிப்படுத்துறாங்க. அவர்களோட நீங்க முரண்படுறீங்களா? இல்ல, நான் என்ன கடந்த காலத்துல நாங்க வந்து அதுல இது மாத்திரம் பேசவில்லை. ரெஃபரண்டத்தை பத்தி பேசியிருக்கிறாரு, முல்லை பெரியாரை பத்தி பேசியிருக்கிறாரு. முல்லை பெரியாரை நாங்கள் பாடுபட்டோம். ஆனால் அந்த பாராட்டு விழா சொல்லும் பொழுது இன்றைக்கு வந்து அங்கே வந்து இந்த நிகழ்ச்சிக்காக தங்களை எரித்துக் கொண்ட ஆவிகளை அர்ப்பணித்த அந்த தோழர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன், ராமூர்த்தி, இடிமடை சேகர் இவர்களை கூட ஒரு வார்த்தையை உச்சரிக்கவில்லை என்று சொன்னார். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த வன்கொடுமைகளை பற்றி பேசினார். எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்கிறது என்பதை பற்றி பேசினார். மூவர் தூக்கிலே இன்றைக்கு இரட்டை நிலைப்பாடு அவர்கள் ஏடிஎம்கே எடுத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் தீர்மானம் போடும்போது நாங்கள் ஆதரித்திருக்கிறோம், அது வேறு. ஆனால் இந்த பிரச்சனைகளில் இன்றைக்கு அவர்கள் மகுடம் வந்தால் அவருடைய தலைக்கு சாதனை என்று சொன்னால், அவருடைய தலைக்கு வேதனை என்று சொன்னால் அடுத்தவருடைய தலைக்கு என்கிற சூழ்நிலையை கடைபிடிக்கிறார்கள் என்பதை சொல்லியிருக்கிறார். கடந்த காலங்களில் மிக சமீப காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் வைகோ பேசிய எந்த கூட்டத்திலேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றிய பாராட்டுதல் இருந்திருக்குதா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றிய விமர்சனங்கள் தான் அதிகமாக. இந்த கூட்டத்தில் பாராட்டினது எது நீங்க சொல்றீங்கன்னா, ரெஃபரண்டத்தை பத்தி பேசும்போது நான் எப்பொழுதுமே இப்படி பேசியதில்லை. ஆனால் 2011 ஜூன் 1 புருசெல்ஸிலே, பெல்ஜியத்தினுடைய தலைநகர் புருசெல்ஸிலே நடந்த ஐரோப்பிய ஒன்றியங்களுடைய நாடாளுமன்ற கூட்டத்திலே முதலாக ரெஃபரண்டம் என்கின்ற அந்த கோரிக்கையை அந்த கான்டெக்ஸ்ட்ல நான் தான் பேசினேன். இன்றைக்கு கலைஞர் சொல்கிறார் என்று சொன்னால் வரவேற்கிறேன், ராமதாஸ் அவர்கள் சொன்னார் என்று சொன்னால் வரவேற்கிறேன் என்றுதான் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நன்றாக இருந்தது என்றும் சில தினங்களுக்கு முன்பு வைகோ அவர்கள் பேசினார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, எந்த அரசியல் கட்சியுமே இன்றைக்கு தமிழ்நாட்டில் அணி மாற்றம் என்பதோ கூட்டணிகளுடைய மாற்றம் என்பதோ அல்லது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து வருவது என்பதோ காலமாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். உண்மையிலேயே அப்படி ஒரு மாற்றம் நடந்தால்
அதை பற்றி அல்லது இதுவரைக்கும் கடந்த சில வருடங்களாக சொல்லாத வார்த்தைகளை சொல்லுகிற போது நாம் ஏன் அவற்றை பாசிட்டிவாக பார்க்க கூடாது அல்லது சிலவற்றை ஏன் விட்டு விட்டு பேச வேண்டும் என்றுதான் நான் கேட்கிறேன். இந்திரா காந்தி சொன்னாரு, in politics there are neither permanent friends nor permanent enemies என்கின்ற அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும் என்று. அதான் நீங்களும் சொல்றீங்க. இல்ல மனுஷபுத்திர அதுதான் அரசியலை பொறுத்தவரை கூட்டணியிலே பெரிய கொள்கை மாறுபாடுகள் எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், தேர்தல் கால அட்ஜஸ்ட்மெண்ட் என்கின்ற அந்த வகையிலே தான் பார்க்க வேண்டும் என்று. கொள்கைகளை வைத்து பார்த்தால் ராஜாஜியும் பெரியாருமே ஒன்று சேர்ந்திருக்க முடியாது. அந்த கொள்கையை பற்றியே பேசல. அரசியல் கொள்கைக்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு? ஆட்சிக்கும் கொள்கைக்கும். அதனால்தான் பிஜேபி நாங்க கூட்டணியில இருந்து எதிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஏமாந்தது. முதல் நாள்லயே எதிர்த்திருக்கோமே. நீங்க பிஜேபி எதிர்த்துட்டு இருந்தீங்க, மன்னிக்கணும், அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு வரேன். தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகமாகிட்டு இருக்குது, சட்டம் ஒழுங்கு இங்க சீர்கேடு அடைஞ்சிருக்குது, மதுவால் சீரழியுது தமிழகம். அதிமுக அனைவரும் முதுகை வளைத்து நடிக்கிறார்கள். இதெல்லாம் பேசினாரா நீங்க தொகுத்து வழங்கிய கூட்டத்துல? கண்டிப்பா பேசினாரா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கூர்மையான அட்டாக் ஆன் ஏடிஎம்கே வைகோட்ட வந்திருக்கா? இல்ல, இதை பற்றி பேசி இருக்கிறார். இது எல்லா திசைகளையும் கவர்ந்த காரணத்தாலே அதுக்கு அகரம், பொழிப்புரை, தெளிவுரை இதெல்லாம் வச்சு இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் ஏற்கனவே பேசி இருக்கிறார். நான் சங்கோலியில படிச்சுட்டு தான் நான் அவங்க கிட்ட கேட்கிறேன். நான் கூட்டத்தை பார்க்கல, அந்த மாநாட்டுக்கு நான் வரல. சங்கோலியில நீங்க சங்கோலியில வந்ததுன்னா நீங்க கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான ஏட்ல நீங்க ஏற்றி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அனைத்தும் மாநில அரசின் சீர்கேடுகளை பற்றி ஃபுல்லா எழுதியிருக்கிறீங்க. மத்திய அரசை பற்றி ஹிந்தி திணிப்பு பத்தி மட்டும் அவர் பேசியதாக எழுதியிருக்கிறீங்க. மற்றபடி மத்தியில ஈழ பிரச்சனையிலே பெரும் துரோகம் செய்து கொண்டு இருக்கிற என்பது வெளிப்படையாக நாங்கள் போராடி இருக்கிறோம். அது நீங்க பேசுறீங்க. ஈழ பிரச்சனை பத்தி, ஈழ பிரச்சனைக்கு தான் உங்களுக்கு புரிதல் போதுமானதாக இல்லை, நாங்கள் கற்றுக் கொடுப்போம்னு ஹெச் ராஜா சொல்லியிருக்காரு. ஹெச் ராஜா சொன்னது ஒரு வகையில் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய என்டிஏக்குள்ளே சரியான புரிதல் இல்லைன்னு சொன்னா கரெக்ட். ஆனா ஹெச் ராஜா இப்பொழுது பேசவில்லை. இதற்கு முன்னாடியே இவருடைய தாத்தா சேஷாத்ரிச்சாரி அவர்கள், மோடி அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்னால் 2 நாளுக்கு முன்னாடி இந்திய அட்டுக்கு பதிலளிக்கும் போது சொன்னாரு, இன்றைக்கு ராஜபக்சேவை எதிர்க்கின்ற தமிழக அரசியல் கட்சிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் புரிய வைப்போம் சொல்லி அன்னைக்கு பேசணும். இன்னைக்கு ராஜா அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார்கள். ஆவடிக்குமார், உங்களுக்கு எதிராகத்தான் ஒரு அணி சேர்க்கைக்கான முயற்சி நடக்குது அப்படின்னு நடக்கிறத பார்த்தா புரிய முடியுது. இல்ல, அது நிச்சயமா எதிரான அணி சேர்க்கை என்பதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அணி சேர்க்கை எதை நோக்கி போகுதுன்னா, ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற போது ஒரு தேசிய கட்சியை சார்ந்து அமைப்பதும் அடுத்து மாநில தேர்தல் வருகின்ற காலங்களில் இங்க மாநில கட்சிகளை சார்ந்து கட்சிகள் நகர்வதும் இயல்பான ஒன்று. ஆக அதை நோக்கி இவங்க நகர்றாங்க. ஆனால் இவங்க இந்த நகர்தல் என்பது தேர்தலுக்காக முயற்சியாக இருந்தாலும் இது ஒரு உறுதியான அணியா மாறுமான்றது எந்தவித சாத்தியமும் ஆதாரமும் இல்லை. ஏன்னா கடைசி நிமிஷத்துல கூட கட்சிகள் மாறி இருக்கு. தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகு அணிகள் மாறுறது உண்டு, அந்த நேரத்தில் அணிகள் அமைவதும் உண்டு. ஆக இது அவங்க தன்னை ஒரு திசையை நோக்கி அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான கூட்டணி உருவாக்கணும் முயற்சி பண்றாங்க. ஆக அந்த வகையில் அதை பார்க்கலாமே ஒழிய, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதே நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலேயே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த கட்சிகள்லாம் சேர்த்து பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்க முயற்சி பண்ண ஒரு தமிழறி மணியன் அவர் என்ன சொன்னார்னா, நாடாளுமன்றத்துக்கு இந்த கூட்டணி, அடுத்து சட்டமன்ற தேர்தல் வர சொல்ல வைகோவை நான் முதலமைச்சர் ஆக்குவேன், இந்த அணி அதுக்காக நான் பாடுபடுவேன், அதுக்காக அணி அமைப்பேன்னாரு. அதே மாதிரி ராமதாஸ் என்ன சொன்னாரு, எந்த தேசிய கட்சியோ திராவிட கட்சியோ இல்லாத ஒரு அணியை அமைச்சு அதை ஆட்சியை பிடிப்போம், நாங்க தலைமை ஏற்று இன்னொரு தளத்துல பாத்தீங்கன்னா தேமுதிக சார்பில் விஜயகாந்த் முதலமைச்சர் சொன்னாங்க. ஆக இன்றைக்கு இந்த சர்ச்சைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் அவங்க ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டிய தேவை இருக்கு. அதிமுக தன்னுடைய நிலையில இருந்து மாறலையா? நாங்க மாத்திரம் தான் மாறுறோமா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டிலே எதிர்கட்சிகளே இல்லை என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு அராஜகத்தை எதிர்கட்சிகளே இல்லைன்னு சொல்றது உங்களுடைய தன்மானத்தை உசுப்பி விட்டுடுச்சு. அதனால எங்களுடைய பிரதான எதிரியை அந்த அடிப்படையில் பேசல. மாநாட்டில் கணேசமூர்த்தி அவர்களும் அரசியல் ஆய்வு மைய செயலாளர் செந்தில் என்ன பேசினாங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கு எதிர்கட்சிகளே இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் அதிமுக வாங்கியது 1,79,00,000. ஆனால் எதிர்த்து போட்டவர்கள், முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் என்று சொன்ன பிறகும் கூட 2,20,00,000
24 லட்சம் பேர் எதிர்த்து போட்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக செய்ய வேண்டியதுதானே தமிழ்நாட்டினுடைய அரசியலுடைய நிர்பந்தம். வழக்கறிஞர் அஞ்சிராஜ் சொல்றதுல எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னதை இன்னைக்கு அவங்க உறுதிப்படுத்திட்டு இருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு எதிர்க்கக்கூடிய வலிமையான எதிர்கட்சி இல்லைன்றோம். அவங்க அதை உணர்ந்தது காரணத்துல எதிர்கட்சி கூட்டணி உருவாக்குறாங்க. ஆக கூட்டணியாலதான் இந்த கட்சியை எதிர்கொள்ள முடியும்ன்றதை அவங்க உறுதிப்படுத்துறாங்க. இந்த மாதிரி எங்களை எதிர்க்கிறதுக்கு வேற யாருமே இல்ல, இது எங்களுக்கு எதிரிகளே கிடையாது என்பதெல்லாம் உண்மையில் ஒரு தன்னுடைய கற்பனையைத்தான் அவர் வெளிப்படுத்துகிறாரே ஒழிய அதில் ஏதாவது ஒரு யதார்த்த உண்மை இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். சட்டமன்றத்தில் ஒருவருக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மட்டும்தான் ஒரு மாநில அரசியலில் எதிர்க்கட்சிகளினுடைய நிலையை தீர்மானிக்கிறது என்று சொன்னால், கடந்த காலத்தில் மிக குறைவான இடங்களை பெற்ற அதிமுக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. திமுகவும் பல தோல்விகளை சந்தித்து 2 சீட்டோட கூட நீங்க அதாவது எதிர்க்கட்சி அமர்ந்து பிறகு அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு தேர்தலில் அடைகிற ஒரு வெற்றியை வைத்துக் கொண்டு தனக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியினுடைய அமைப்பு, அதற்கு பின்னர் அதற்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, தொண்டர்கள், இது எதை பற்றியுமே கவலைப்படாமல் இதை ஒவ்வொரு 5 ஆண்டு கால இடைவெளியிலையும் அதிமுக சொல்லி ஒரு 5 ஆண்டுகள் கேட்கிறோம், திமுக சொல்லி 5 ஆண்டுகள் கேட்கிறோம். திமுக ஆட்சியில இருக்கும்போது அதிமுக அழிஞ்சு போச்சு, திமுக என்னைக்குமே எங்களுக்கு எதிர்கட்சிகளே கிடையாதுன்னு பேசுனது கிடையாது. அதிமுக அழிஞ்சு போச்சு, மீண்டும் உயிர் பெற்று வரவே முடியாதுன்னு கடந்த 5 ஆண்டுகள்ல பேசுனது இல்லையா யாருமே? திராவிட முன்னேற்ற கழகத்துல மிக முக்கியமான அதாவது கட்சியில இருக்கக்கூடிய யாராவது சாதாரண பேச்சாளர்கள் பேசி இருக்கலாம், முதல்வர் என்கிற நிலையில் அமைச்சர் பேசி இருக்கிறாரு. இல்ல, முதல்வர் என்கிற நிலையில் இருந்து கலைஞர் ஒரு நாளும் எங்களுக்கு எதிர்கட்சிகளே கிடையாது என்று அவர் பேசியது இல்லை. ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு குரல்கள் ஒலிக்கும். ஆனால் ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய ஒருவர் எங்களுக்கு எதிரிகளே கிடையாது, நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் என்று சொல்வது என்பதே ஒரு ஜனநாயக விரோத போக்கினுடைய ஒரு மனப்பாக்கை தான் வெளிப்படுத்துகிறது. ஜனநாயக விரோத போக்குங்கிறது என்னன்னா, ஐ ஆம் த ஸ்டேட் அப்படின்னு ஒரு 14ஆம் லூயி மன்னன் நினைக்கிற மாதிரி நினைக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அது ஜனநாயகத்திற்கு ஏற்றதல்ல அப்படின்னு வைகோ செப்டம்பர் 15 இதுல பேசுறாரு. அது கிட்டத்தட்ட ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரிடம் இருந்தும் அந்த மாதிரி ஒரு உணர்வை பார்க்க முடியுதா, இல்ல இப்ப மட்டும்தான் அது பொருந்துமா அப்படிங்கறத பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் பேசலாம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க